என்னோட ரெண்டு ஓபனர் சுப்மன் கில் அண்ட் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா வந்து நீங்க லாங் இன்னிங்ஸ் எல்லாம் T20ல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. விராட் கோலி டெஃபினட்டா டிபேட்டபிள். ஏன்னா அந்த மிடில் ஆர்டர்ல அவருக்கு இடம் இருக்கா? விராட் கோலி, ரோஹித் சர்மா ரெண்டு பேருக்கும் இந்த T20 ஸ்குவாட்ல இடம் கிடையாது. ஹார்திக் பாண்டியா ஃபார்ம் எதுவும் இல்ல, ஆனாலும் அவர் நிச்சயமா ஸ்குவாட்ல இருக்க போறாரு, லெவல்ல இருக்க போறாரு. ஆன் கரண்ட் ஃபார்ம் ஜடேஜா அண்ட் பாண்டியா ஃபினிஷ் பண்றது கரெக்டா? நீங்க சொல்லுங்க. விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லைங்க. வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். வணக்கம் பிரேதம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல் வெல், குட், கோயிங் ஆன். ஹெக்டிக்கா இருக்கு. ஐபிஎல் பயங்கரமா போயிட்டு இருக்கு. பட் ஐபிஎல் முடிஞ்ச கையோட T20 வேர்ல்ட் கப் ஆரம்பிக்க போது நம்ம எல்லாருக்கும் தெரியும். T20 வேர்ல்ட் கப்க்கு டீம் செலக்ஷன் கூடவே வருது. சோ கிரிக்கெட் வித் பத்ரியில நானும் பிரேதமும் இந்த T20 வேர்ல்ட் கப்க்கு வீசா வாங்க போறது யாரு, யார் மேல முத்திர குத்துற போறாங்க அப்படின்னு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். பிரேதம், ஸ்ட்ரைட்டாவே வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஓபனர்ஸ் பத்தி பேசலாம். ஓபனர்ஸ் T20 வேர்ல்ட் கப் ஓபனர்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா என்ன பொறுத்த மட்டும் ஆக்சுவலி ரெண்டு ஓபனர் நான் செட் அப்படின்னு சொல்லுவேன். ஒன்னு வந்து மை ஓபனர்ஸ் ஆர் ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில். இவங்க ரெண்டு பேரும் நான் ஸ்ட்ரைட்டாவே செலக்ஷன் ஓகே அப்படின்னு சொல்றேன். ஏன்னா ரோஹித் சர்மா சம ஃபார்ம்ல இருக்காரு, ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரோஹித் சர்மா வந்து கேப்டன் பண்ண போறாரு இந்த T20 வேர்ல்ட் கப் அப்படின்னு. சுப்மன் கில் ஒரு சம பேலன்ஸ் கொடுக்குறாரு, மறுபக்கம் அவரு கூட இருப்பாரு அப்படிங்கிற நினைக்கிறேன். இந்த இவங்க ரெண்டு பேர் நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. போன ODI வேர்ல்ட் கப்லயும் பார்த்தோம், ரொம்ப நல்லா அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆச்சு. சோ என்னோட ரெண்டு ஓபனர் சுப்மன் கில் அண்ட் ரோஹித் சர்மா. இப்ப வந்து நம்ம ரெண்டு விதமா இதை பார்க்கலாம் பத்ரி. என்ன மாதிரி நம்ம டீம் எடுக்கணும், என்ன மாதிரி டீம் எடுப்பாங்க. இப்ப ரோஹித் சர்மா கேப்டன் சொல்லியாச்சு. சோ நம்ம வேற கேப்டனை போட்டு யங் டீம் போகணும், நிறைய பேர் பேசுறாங்க. அதை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சோ ரோஹித் சர்மா தான் கேப்டன் சொல்லியாச்சு. சரி, உங்க வீட்டு வந்து ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில். நான் வேற ரோஹித் சர்மா கேப்டன்ல உள்ள வந்தாச்சு. சுப்மன் கில் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் பத்ரி. டெஃபினட்டா ஐ திங்க் சுப்மன் கில் மோர் ஓவர் பிளேயர் அட் த மூமெண்ட். பால் ஒன்ல இருந்து போறதுன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால். என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால். ரோஹித் சர்மா அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் உங்களுக்கு அந்த ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் கிடைக்குது. சுப்மன் கில் இஸ் யங், ரோஹித் சர்மா அண்ட் ஜெய்ஸ்வாலும் நல்ல சின்ன பையன் தான். ஆனா ஜெய்ஸ்வால் மோர் எக்ஸ்ப்ளோசிவ். நீங்க சொல்றத பார்த்தா சுப்மன் கில்க்கு ஸ்குவாட்லயே இடம் இல்லன்றீங்களா? ஸ்குவாட்ல இடம் இல்ல. இந்த ஸ்குவாட்ல இடம் இல்ல. அன்பார்ச்சுனேட்லி ஸ்குவாட்ல இடம் இல்ல. ஏன்னா ரோஹித் சர்மா இருக்கிறதுனால ஸ்குவாட்ல இல்ல. ரோஹித் சர்மா இல்லன்னா சுப்மன் கில் அண்ட் ஜெய்ஸ்வால் நீங்க ஓப்பனிங்ல ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ரோஹித் சர்மா இருந்தாருன்னா அவர் ஓப்பனிங் தான் ஆடி ஆகணும். சோ ரோஹித் சர்மா ஓப்பனிங்னா அவரும் பால் ஒன்ல இருந்து ட்ரை பண்றாரு. அண்ட் ரோஹித் சர்மா வந்து நீங்க லாங் இன்னிங்ஸ் எல்லாம் T20ல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. 25 balls 40-50 அவர் கொடுத்துட்டாருன்னா அது ரொம்ப பெரிய ஸ்டார்ட். ஜெய்ஸ்வால் கேப்பபிள் ஆஃப் பிளேயிங் லாங் இன்னிங்ஸ் ஆல்சோ T20ல. சோ நான் என்னோட கொஞ்சம் எக்ஸ் ஃபேக்டர் எடுத்து வர்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர்ஸ் எல்லாருமே எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல. ஏன்னா இந்த ஒரு IPL 7 மேட்ச் ஆயிடுச்சு, 8வது மேட்ச்ல தான் ஒரு அடிக்கவே அடிச்சிருக்காரு. எஸ், he got a 100, ஓகே ஒத்துக்கிறேன். பட் ஸ்டில் கன்சிஸ்டன்சி அவருக்கு கொஞ்சம் இல்ல அப்படிங்கறது தான் என்னோட ஒரு கருத்து. ஏன்னா ரோஹித் சர்மா ஆல்ரெடி அதிரடியா ஒரு பக்கம் ஆடுவாரு, சுப்மன் கில் அந்த பேலன்ஸ் கொஞ்சம் கொடுப்பாரு அப்படின்னு. சரி, எஸ், இது ஒரு இந்த டாபிக்ல இருக்கும்போதே இன்னொரு ஒரு பிளேயரை பத்தி இந்த டைட்டில பேசியே ஆகணும். ஏன்னா ஓப்பனிங்ன்றது இல்ல இவ்வளவு இன்வால்வ் இருக்காரு விராட் கோலியை பத்தி பேசும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கேட்கிறோம், அவர் என்னங்க, அவர் நிஜமாவே T20 இந்த வேர்ல்ட் கப்ல இடம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசுல எழும்புது. அவர் போவார், டெஃபினட்டா T20 வேர்ல்ட் கப் போவாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். he will be selected. இந்த வருஷம் his batting has been little questionable. சம கன்சிஸ்டன்சி, ஆரஞ்சு கேப் ஹோல்டர் ஒத்துக்கிறேன். ஆனா ஸ்ட்ரைக் ரேட் போன மேட்ச்ல கூட 118 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாரு, ஸ்லோவஸ்ட் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. சோ இந்த மாதிரி T20 வேர்ல்ட் கிரிக்கெட் கொஞ்சம் எவால்வ் ஆகுது. எல்லாருமே பயங்கர அதிரடியா ஆடுறாங்க. 150 160ல ஆடுறதுனா ஒரு நோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது விராட் கோலிக்கு இடம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம நிச்சயமா எழுப்பி டிஸ்கஸ் பண்ணோம். அவர் போவார், டெஃபினட்டா T20 வேர்ல்ட் கப் போவார். அதே நான் சொல்லிடுறேன். ஐ லவ் விராட் கோலி as a player. I am a huge fan of him. சம கிரிக்கெட்டர், ஓகே. பட் காலத்தின் கட்டாயம்னால இந்த பேச்சு நம்ம பேசுறோம். 100% கரெக்ட். பட் இது இந்தியா, அவ்வளவு ஈஸியா நம்ம சூப்பர் ஸ்டார்ஸ் வேணாம்னு சொல்ல மாட்டோம். அதனால ரோஹித் சர்மா போறவங்க ஏங்க விராட் கோலி போக முடியாது அந்த கும்பல் எழும்பும். இப்ப விராட் கோலி போய் ரோஹித் சர்மா போகல, விராட் கோலி போறது ஏங்க அவர் போக முடியாது அந்த கும்பல் கிளம்பும். சோ இது 100% விராட் கோலி போவாரு. 100% விராட் கோலி போனா ஸ்குவாட்ல இருந்தாலும் அவர் லெவல்ல ஆடிதான் அவர் வெளியில உட்கார்ந்து வைக்க மாட்டாங்க. விராட் கோலியோட பிளேயர் மாதிரி ஒரு ஸ்டாச்சர்ல வெளில உட்கார மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாரும் எனக்கு திட்ட போறாங்க, பரவாயில்ல, தைரியமா சொல்றேன். விராட் கோலி, ரோஹித் சர்மா ரெண்டு பேருக்கும் இந்த T20 ஸ்குவாட்ல இடம் கிடையாது. பட் நம்ம டீமை செலக்ட் பண்ணல, அது வேற விஷயம். சோ ஏன்னா நம்ம கொஞ்சம் இவால்வ் ஆனங்க. இப்போ ஸ்டீவ் ஸ்மித் மாதிரி பிளேயர்லாம் ஃபேண்டாஸ்டிக் டெஸ்ட் கிரிக்கெட்டர். அதுக்கு T20
T20 செட்டப்ல இருக்காரா இல்ல ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லயோ ஜியோ ஸ்போர்ட்ஸ்லயோ கமெண்ட்ரியில இருக்காரு. சோ நம்ம அந்த மாதிரி மூவ் ஆன் பண்றதுல ரூத்லெஸ் டெசிஷன்ஸ் எடுக்கிறது இல்ல. சரி, இந்த ரெண்டு பேருமே இல்லைன்னா யார கேப்டனா போடுவீங்க? ஜஸ்பிரீத் பும்ராவை போடுங்க கேப்டனா, சூரியகுமார் யாதவ போடுங்க கேப்டனா. அவ்வளவா லீடே பண்ணது இல்ல அப்படிங்கும் போது எஸ் கேப்டனுக்காக ஒரு பிளேயரை செலக்ட் பண்ண முடியாது, அது நானும் ஒத்துக்கிறேன், டவுட்டே இல்ல. யூ ஹேவ் டு செலக்ட் தி டீம் அண்ட் தென் செலக்ட் தி கேப்டன். பட் ரோஹித் சர்மா ஆல்ரெடி நேம் பண்ணிட்டாங்க, அவர் ஒரு நல்ல என்வாயர்மெண்ட் எடுத்துட்டு வராரு. அண்ட் லெட்ஸ் பி ஆனஸ்ட், 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண அந்த ஒரு பவர் பிளேல எடுத்து அதிரடியா ஆடினாரு. அதனாலதான் மேபி ஒரு கான்பிடன்ஸ் வச்சு இருக்காங்க. விராட் கோலி டெஃபினட்டா டிபேட்டபிள், ஏன்னா அந்த மிடில் ஆர்டர்ல அவருக்கு இடம் இருக்கா, அந்த ஸ்ட்ரைக் ரேட் இந்த மாதிரி ஆர்டருக்கு இடம் இருக்கா அப்படிங்கிறது டெஃபினட்டா ஒரு டிபேட். அதை பத்தி தான் அதனாலதான் நம்ம பேசுறோம். எஸ், நிச்சயமா ஒரு வேர்ல்ட் கப் போவாரு, இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இஸ் a great cricketer. சொல்ல முடியாது, வேர்ல்ட் கப்ல ஒரு பயங்கர அதிரடியா ஆடி ஒரு மாதிரி ஜெயிச்சு கொடுக்கலாம். சோ எஸ், இந்த ஒரு டாப் 3 நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ப்ராபப்லி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் will find a place in the squad நான் நினைக்கிறேன். எப்படியா இருந்தாலும் he might be in as a backup opener probably in the squad. So next number 4 I think selects himself. நம்ம பேசவே வேணாம், சூரியகுமார் யாதவ் ஒரு எக்ஸ் ஃபேக்டர் ஸ்ட்ரெயிட் அவே இருக்காரு. அதுக்கு அப்புறம் தான் நம்ம கொஞ்சம் பேசுறதுக்கு டிபேட்டபிள் இது வருது. ஹார்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா அண்ட் ப்ராபப்லி இன்னும் ஒரு ஸ்பாட்டுக்கு கூட இடம் இருக்கு. ப்ராபப்லி ஒரு சிவம் டூபே கூட வந்தா வரலாம். பட் ஹார்திக் அண்ட் ஜடேஜா ஷுவர், ரெண்டு ஆல்ரவுண்டர் நிச்சயமா டீம்ல இருக்க போறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜடேஜா selects himself as a left arm spinner, as a left hand batsman. பட் ஹார்திக் பாண்டியா ஃபார்ம் எதுவும் இல்ல, ஆனாலும் அவர் நிச்சயமா ஸ்குவாட்ல இருக்க போறாரு, லெவல்ல இருக்க போறாரு. அதான் நான் உங்களுக்கு திரும்ப கேக்குறேன், நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க, நான் உங்களை கேக்குறேன். நான் சொல்றேன் சரி, ஆன் கரண்ட் ஃபார்ம் ஜடேஜா அண்ட் பாண்டியா ஃபினிஷ் பண்றது கரெக்டா? நீங்க சொல்லுங்க. 15வது ஓவர் ரெண்டு பேரும் வராங்க, நீங்க 5 ஓவர்ல எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஜடேஜா அண்ட் பாண்டியா ஆன் கரெக்ட் ஃபார்ம், இவங்க தான் ஃபினிஷர்ஸ். நீங்க மத்த ஸ்குவாட்லாம் பாருங்க என்ன மாதிரி அதிரடி ஃபினிஷர்ஸ் வச்சிருக்காங்க. ஜடேஜா அண்ட் பாண்டியா எனக்கு தெரிஞ்சு ஆன் கரண்ட் ஃபார்ம் ஸ்குவாட்லயே இடத்த மெரிட் பண்ணல. பட் ஜடேஜா டெஸ்ட் பிளேயர்ல டவுட்டே கிடையாதுங்க. நடுவுல நான் இன்னொரு ஒரு பிளேயரை விட்டேன்னு நினைக்கிறேன். அதே இந்த பிளேயருக்கு முன்னாடியே ரிஷப் பண்ட்ன்ற ஒரு பிளேயர் நிச்சயமா ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனா நிச்சயமா இருப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் ப்ராபப்லி அட் நம்பர் 5 or depending on the situation left hander he might come little bit ahead also, but Rishabh Pant is definitely going to be there at number 5. இது நீங்க இது டெஃபினட்டா நம்ம ஒத்துதானே ஆகணும். He's going to be the keeper. எனக்கு தெரிஞ்ச ரிஷப் பந்த் வந்து ஓரளவு ப்ரூவ் பண்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சனும் ப்ரூவ் பண்றாரு. பட் இந்த ஐபிஎல்ல ரொம்ப கன்சிஸ்டன்டா இருந்திருக்காரு, ரொம்ப நல்லா லீட் பண்றாரு சைடு. சோ நீங்க சஞ்சு சாம்சனை வந்து எந்த குற்றமும் சொல்ல முடியாது. ரெண்டு ஸ்டாண்ட் அவுட் கீப்பர் இருந்திருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா, ரிஷப் பந்த் அண்ட் சஞ்சு சாம்சன் தான். ரிஷப் பந்த் நடுவுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு, லாஸ்ட் மேட்ச் அடிச்சாரு, அதுல டவுட்டே கிடையாது. அகைன் ரிஷப் பந்த் டெஸ்ட் அண்ட் ஒன் டே டீம்ல ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் டீம் ஷீட் கூட நீங்க போட்டுக்கங்க. T20 டீம்ல இப்பதான் வந்துட்டு இருக்காரு. அவர் மேல அந்த அன்னெசரி பிரஷர் போடணுமா, ஒரு வேர்ல்ட் கப் பிரஷர், ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட்ல இருந்து வந்திருக்காரு. சோ அவர் மேல எனக்கு என்னமோ அவரை டெஃபினட்டா எடுப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. எடுப்பாங்க, அதுல டவுட்டே கிடையாது. Yes, he is going to be there at number 5 probably as a wicket keeping option. Maybe இன்னொரு கீப்பர் எடுத்தா கூட அது வந்து ஒரு பேக்கப் கீப்பரா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்பலாம். சோ ப்ராபப்லி இது மட்டும் நம்ம பேசுறது என்னன்னா, ரோஹித் சர்மா and Shubman Gill bar SSV Jaiswal, Virat Kohli, Suryakumar Yadav, Rishabh Pant, அதுக்கப்புறமா ஹார்திக் அண்ட் ஜடேஜா. அது பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம். ஹார்திக் அண்ட் ஜடேஜா are going to come. See, ஹார்திக் நான் ஏன் ஷூரா இருப்பாருன்னு சொல்றேன்னா, கரண்ட் ஃபார்ம் இது ஃபார்ம்லாம் விட்டுருங்க, அந்த ஏரியா அந்த கேட்டகரி ஆஃப் பிளேயர் வேற யாருமே இல்ல பிரேத்தம். இது ஒரு உண்மை. ஏன்னா ஹார்திக் பாண்டியா ஒரு மீடியம் பேசர் and he comes as a batting finisher and is an excellent fielder. யார் இருக்காங்க இந்தியன் பிளேயர்ஸ் ஒரு 2 ஓவர் அட்லீஸ்ட் 3 ஓவர் போட முடியும், அதிரடியா ஆட முடியும், நல்ல ஃபீல்டிங் பண்ண முடியும்? இந்த கேட்டகரியில யாருமே இல்ல. இருக்கிற ஒரு பிளேயர்ஸ் அதிரடியா ஆல்ரவுண்டர்ஸ் ஒரு டூபே இருக்காரு, ஆனா ஒரு போலிங் போட மாட்டாரு. வேற யாராவது இருக்காங்க ஐபிஎல் டீமுக்கே போலிங் கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கும் போது அவங்க எப்படி நீங்க வந்து ஒரு ஷார்துல் தாக்கூர் அவரை நம்பி பேட்டிங்லயும் நம்ப முடியாது, போலிங்லயும் நம்ப முடியாது. இந்த கேட்டகரியில இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் இவங்கலாம் தான். இவங்களை வந்து நம்பி இருக்கிறத விட ஹார்திக் பாண்டியா ஸ்ட்ரெயிட் அவே ஸ்கோர் பண்ணாரு. அந்த கேட்டகரியில ரேரிட்டினால ஐ திங்க் ஹார்திக் பாண்டியா ஃபைன்ஸ் a place. ஆமா, நீங்க சொன்ன ஆர்குமெண்ட்லாம் ரொம்ப வேலிட். அன்பார்ச்சுனேட்லி நம்ம இதுல நம்ம பேட்ஸ்மேன் டோன்ட் போல், நம்ம போலர்ஸ் டோன்ட் பேட். அதனால நீங்க ஹார்திக் பாண்டியா வேற உங்களுக்கு சாய்ஸ் இல்லாம எடுக்கிறீங்களே தவிர இவர் தான் அந்த ஃபிட்னு எடுக்கல. ஏன்னா அந்த வெஸ்ட் இண்டீஸ் அந்த ஸ்லோ பிட்ச், யுஎஸ் வந்து சும்மா அந்த வெறும் ஒரு இந்தியா பாகிஸ்தான் மார்க்கிங் மேட்ச் தான். மத்தபடி சூப்பர் 8s எல்லாம் கரீபியன்ல தான். கரீபியன்ல உங்களுக்கு ஸ்லோ லோ பிட்சஸ் தான். அங்க ஒரு டூபே மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் கேம பிரேக் ஓபன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா ஒரு 6 ஹிட்டர் ஸ்பின் ஒண்டி இல்ல, பேசியும் அடிப்பாருன்னு ப்ரூவ் பண்ணிருக்காரு. சோ உங்களுக்கு அந்த மாதிரி பிட்சஸ் ஒரு ஸ்லோ லோ பிட்சஸ்ல உங்களுக்கு ஒரு ஹிட்டர் வேணா எக்ஸ்ப்ளோசிவ், அது டூபே தான். அது இல்ல எல்லாருக்கும் தெரியும் அது. ஆனா நீங்க சொல்ற அந்த பேலன்ஸ் ஒரு கெட்ட வார்த்தைனால
நம்ம ஹார்திக் பாண்டியாவை கூட்டின்னு போகணும், வேற வழி கிடையாது. பட் ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா தூபே ஒரு ஓவர் போடலாம் ஆடலாம், பட் நடக்காது. இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறேன் பத்ரி, அக்சர் பட்டேல் ஃபேண்டாஸ்டிக் bowler அந்த மாதிரி பிச்சஸ்ல வெரி குட் அகைன்ஸ்ட் ஆப்ஷன் இல்ல பிரீதம். அக்சர் பட்டேல் ஷூரா ஸ்குவாட்ல இருக்க போறாரு, இது வந்து மறைக்க முடியாத உண்மை. எஸ், 3 ஆல்ரவுண்டர்ஸ் டெஃபினட்டா எடுத்துட்டு போவாங்க. ஒன்னு ஜடேஜா நிச்சயம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹார்திக் பாண்டியா எனக்கு தெரிஞ்ச மோரல்லஸ் நிச்சயம். தேர்ட் ஆல்ரவுண்டர் அக்சர் பட்டேல் நிச்சயமா ஸ்குவாட்ல இருப்பாரு, இது வந்து ஒரு மறைக்க முடியாத உண்மை. சோ நம்ம சொல்லியே ஆகணும். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பாத்தீங்கன்னா 8 பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணிட்டோம். நீங்க சொல்றது குட், வெரி குட். அக்சர் பட்டேல் கேன் bowl a few overs, left hand batsman, very decent fielder, so he is surely going to be in my squad as well. பட் 2 பேர் தான் 11ல விளையாடுவாங்க ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கும்போது குல்தீப் யாதவ் நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு ஸ்குவாட்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். செஹலோட பேரு நம்ம எல்லாருக்கும் எழும்புது. ஆனா என்னன்னா, நீங்களும் நிறைய வாட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், செஹல் ஒன் டைமென்ஷனல் கிரிக்கெட்டர். அண்ட் ரோஹித் சர்மா ரீசென்ட் டைம்ல குல்தீப் யாதவ நிறைய ப்ரிஃபர் பண்ணிருக்காரு. ஹி சீம்ஸ் டு லைக் குல்தீப் யாதவ், நிறைய கான்பிடன்ஸ் அவர் மேல கொடுக்குறாரு. அதனால குல்தீப் யாதவ் நிச்சயமா இருப்பாரு. 100% பத்ரி, நீங்க முடிச்சிட்டீங்க. சோ we are moving on to the bowlers. ஆனா இன்னொரு bowlers கிட்ட போறதுக்குள்ள இன்னொரு பெரிய T20 பிளேயர் எனக்கு தெரிஞ்சு 11ல அப்சல்யூட்லி இருக்கணும்ன்றது ரிங்கு சிங். அவர் ஸ்குவாட்ல இருப்பாங்க. இப்ப எனக்கு டவுட் வந்துருச்சு, ஏன்னா நம்ம வந்து சில பேர் அகாமடேட் பண்றதுனால ரிங்கு சிங் அகாமடேட் பண்ண போறாங்களான்னு தெரியல. ஆனா ரிங்கு சிங்லாம் ஒரு T20க்குன்னா பிறந்த பிளேயர் சீரியஸா அவர் இருக்கணும். அவர் டெஃபினட்டா ஸ்குவாட்ல இருக்கணும். நான் என்ன நினைச்சேன்னா, அப்ப ஆப்வியஸ்லி நம்ம 11 முடிச்சுட்டு ஸ்குவாட்ல டிஸ்கஸ் பண்ற எக்ஸ் ஃபேக்டர்ஸ் பிளேயர்ஸ், அதுல ரிங்கு சிங் டெஃபினட்டா ஃபிகர் ஆவாரு. ப்ராபபிலி ஒரு சிவம் டூபே, அவருமே ஒரு எக்ஸ் பிளேயர், மேபி அவரு கூட இந்த ஒரு ஸ்குவாட்ல வந்து ஃபில் அப் ஆவாரு. பட் எஸ், குல்தீப் யாதவ் பேசியாச்சு. 8 ஓகே ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ஷர், ஜடேஜா அண்ட் குல்தீப் 3 ஸ்பின் ஆப்ஷன்ஸ். ஹார்திக் அண்ட் ஜடேஜா 2 ஆல்ரவுண்டர்ஸ் கவர் பண்ணியாச்சு. இப்பதான் நம்ம மோஸ்ட் இக்கட்டான நிலைமை ட்ரபிள்ஸம் எடுத்துக்கு வரோம், ஃபாஸ்ட் பவுலர்ஸ். சுத்தி முத்தி பார்த்தா நீங்க ஆப்ஷன் ஹார்திக் பாண்டியான்னு சொன்னோம், ஃபாஸ்ட் பவுலர்ஸும் ஆப்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. ஜஸ்பிரீத் பும்ரா டெஃபினெட்லி he will be there, selected, he selects himself அப்படின்னு சொல்லலாம். பட் ஹார்திக் பாண்டியாவை தவிர 11லயே 2 ஃபாஸ்ட் பவுலர் வேணும் அப்படிங்கிறது யாருங்க? சுத்தி முத்தி பார்த்தா யாருமே இல்ல. முகமது சிராஜ் அவரு தான் நிச்சயமா இருந்தார் 3 ஃபார்மேட்ல. அவர் என்ன ஃபார்ம்லயே இருக்க மாதிரி தெரியல, கஷ்டப்படுறாரு. முகமது சிராஜ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் கப் டுவர்ட்ஸ் எண்டே கொஞ்சம் ஃபார்ம் போயிடுச்சு அவருக்கு. அண்ட் ஐ திங்க் மேபி அவர் நிறைய ஆடினதுனால ரெஸ்டும் தேவையா என்னன்னு தெரியல. சிராஜ் T20 போலர். அகைன் நம்ம வந்து இந்தியால பெரிய மிஸ்டேக் பண்றதே இதுதான். ஒரு பிளேயர் நல்லா ஆடுறான்னா இமீடியட்டா அவர் எல்லா ஃபார்மேட்லயும் ஆட விட்டுரும். மேபி சிராஜ் இஸ் பியூர்லி ஒரு டெஸ்ட் போலர், ODI ஓகே. மேபி அவர் T20 போலரே கிடையாது. நான் கேட்கிறேன் உங்களுக்கு ஒரு கேள்வி, நட்ராஜன் மாதிரி ஒரு பிளேயர் அந்த யாக்கரை நல்லா நெயில் பண்றாரு, ஏன் நம்ம நட்ராஜனை கன்சிடர் பண்ணக்கூடாது? நட்ராஜன் அண்ட் பும்ரா டுவர்ட்ஸ் தி எண்ட், நட்ராஜன் ஸ்குவாட்ல இருக்கலாமே. அது ஒரு ஃபிட்னஸ் இப்ப ப்ரூவ் பண்ணிட்டாரு. சொல்றேன் நட்ராஜன், நான் ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன் இங்க. எஸ், முகமது சிராஜ் டாபிக் ஒரு சைடுல இருக்கும். ஹர்ஷதீப் சிங் அண்ட் நட்ராஜன், இவங்க 2 பேருமே ஃபிகர் ஆகணும். இல்ல மேபி டெஃபினட்டா ஒருத்தர் இந்த ஸ்குவாட்ல இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நட்ராஜனோட எபிலிட்டி என்னன்னா, ஆப்வியஸ்லி இஸ் நாட் தட் மச் எஃபெக்டிவ் இன் பவர் பிளே, பட் மிடில் ஓவர்ஸ் டு எண்ட் ஓவர்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பர் ஆப்ஷன். ஒரு பும்ராவோட ஒரு டெத், ஒரு ஓவர் இல்ல 2 ஓவர் டெத்ல நட்ராஜன் நிச்சயமா கொடுக்கலாம். ஹர்ஷதீப் சிங் மோர் ஆஃப் ஸ்விங் bowler, அவர் மோர் எஃபெக்டிவ் இன் பவர் பிளே. டெத்ல அவர் அந்த அளவுக்கு நம்ப முடியாது. பட் 2 பேருமே லெஃப்ட் ஆர்மர்ஸ். சோ இவங்க 2 பேர் இல்லனாலும் யாரா ஒருத்தர், 2 பேர் ஸ்குவாட்ல யாரா ஒருத்தர் 11ல நான் எதிர்பார்க்கிறேன் ஹர்ஷதீப் சிங் அண்ட் நட்ராஜன்ல. அன்பார்ச்சுனேட்லி மயங்க் யாதவ் இன்ஜர்ட், அவரு அதனால அவர் இருக்க மாட்டார். நடுவுல பிகினிங் ஒரு 3 வாரம் முன்னாடி அவர் பேர் ரொம்ப அடிபட்டு இருப்பாருன்னு. ஐ திங்க் அவர் இன்ஜுரினால இதை ரஷ் பண்ண மாட்டாங்க. பட் நட்ராஜன் எனக்கு தெரிஞ்சு இருக்கணும். பும்ரா அப்கோர்ஸ். ஹர்ஷ்தீப் சிங் மேல கூட எனக்கு அவ்வளவு நம்பிக்கை கிடையாது பத்ரி. இது நீங்க வந்து மோசின் கான் பார்த்தா ரொம்ப நல்லா போடுறாரு, அவரு ஆப்ஷனா இருக்கலாம். அண்ட் இவர் கூட நல்லா போடுறாரு, கலீல் கூட டெல்லிக்கு நல்லா போட்டிருக்காரு. ஆவேஷ் கான் கொஞ்சம் இப்போ ஸ்பெஷலிஸ்டா வராரு அந்த யாக்கர்ஸ் ராஜஸ்தானுக்கு. பட் செலக்டர்ஸோட திங்கிங் படி பாத்தீங்கன்னா நீங்க சொல்றதுதான் நடக்கும். ஹர்ஷ்தீப் சிங் இருப்பாரு. அவரு என்னமோ என்ன பண்றான்னு தெரியல, ஆனா இம்ப்ரெஸ் பண்றாரு. ஹர்ஷ்தீப் சிங் அன்னி கூட பார்த்தோம் மேட்ச்ல 15 ரன் கூட டிஃபெண்ட் பண்ணல அவரு. பட் அவர் இருப்பாரு. அவர் டெத்ல விட்டுருங்க, டெத் பாலி சான்ஸே கிடையாது. அவர் ஓப்பனிங்ல இப்படி 2 போலர் நம்ம CSK தீபக் சார் மாதிரி அவர் மேல 2 ஓவர் கொடுத்துட்டு அப்படியே அவர் வந்து கேம்ல இருந்து பண்ணலாம். ஆனா இந்தியன் டீம்ல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா இம்பாக்ட் பிளேயர் கிடையாது. சோ அவர் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஃபீல்டிங், பேட்டிங் இதெல்லாம் பண்ணியே ஆகணும். எஸ், நீங்க சொன்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே நல்ல ஆப்ஷன்ஸ். ஐ திங்க் மோசின் கான் இஸ் பீன் ரீசனபிளி இம்ப்ரெசிவ், நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஐ திங்க் இதெல்லாம் விட நான் இன்னொரு பேர் நான் ரொம்ப இம்ப்ரெஸ், ஹர்ஷித் ராணா ரொம்ப நல்லா போடுறாரு. KKR சூப்பரா போடுறாரு. அவர் ஃபிளெக்சிபிலிட்டியும் கொடுக்குறாரு பிரீதம். சோ ஹர்ஷித் ராணாவை நான் வந்து பர்சனலி ஸ்குவாட்லயே செலக்ட் பண்ணுவேன் ஒரு பேக்கப் சீமரா. ஏன்னா அவர் பவர் பிளேலயும் நல்லா போடுறாரு, சேஞ்ச் ஆஃப் பேஸும் நல்லா போடுறாரு. அண்ட் அந்த டெத்ல அந்த கம்போஷர் வச்சிருக்காரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஒரு திக் தருணங்கள் நம்ம அப்படின்னு சொல்லுவோம், அந்த கடைசி 2 ஓவர்ஸ், அந்த ஒரு 18th ஓவர் 20th ஓவர்லாம் அந்த பால் போடணும்னா இவர் ரொம்ப நல்லா போடுறாரு அப்படின்னா ஹர்ஷித் ராணா ப்ராபபிலி நான் ஸ்குவாட்ல வச்சுப்பேன். அபவ் ஆல் திஸ் இன்னொருத்தர் இவரை தவிர இந்த வருஷம் என்ன இம்ப்ரெஸ் பண்ணது ஆவேஷ் கானும் நல்லா போட்டிருக்காரு. சோ ப்ராபபிலி இவங்க 2 பேர்ல
டீம்ல யாராவது ஒருத்தர் ஸ்குவாட்ல ஃபில் அப் பண்ண வச்சுக்கலாம். டெஃபினட்டா ஹர்ஷித் ராணா ரொம்ப இம்ப்ரெசிவ். நான் அந்த பேரை மறந்துட்டேன், மன்னிக்கும். அது நான் அவேஷ் கான் நான் சொன்னேன், மோசின் கான் சொன்னேன். ஹர்ஷித் ராணா ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்காரு. அவர்கிட்ட அந்த கொஞ்சம் ஒரு எக்ஸ் ஃபேக்டரும் இருக்கு. நீங்க அவர் அடிச்சாலும் திரும்ப வராரு, அடிச்சிட்டியா நான் வரேன் திரும்ப அப்படின்ற நிறைய போலர்ஸ் வந்து அப்படியே ஐயோ அடிச்சிட்டியா அப்படின்னு போறாங்க. இது அந்த மாதிரி கிடையாது, அவர்கிட்ட அந்த எக்ஸ் ஃபேக்டர் இருக்கு. சோ ஹர்ஷித் ராணா ஒரு பிளேயர் டு டெஃபினட்டா அவர் மேல ஒரு கண்ணு வைக்கலாம். இந்த ஸ்குவாட் வருவாரான்னு தெரியல, பட் டெஃபினட்டா அடுத்த 6 monthsல ஹர்ஷித் ராணா ஒரு இந்தியன் ஸ்குவாட்ல இருப்பாரு, அந்த டவுட்டே கிடையாது. சூப்பரா பண்ணிருக்காரு. இவங்கெல்லாம் விட மயங்க் யாதவ் டெஃபினட்டா ஒரு எக்ஸ் ஃபேக்டர் கொடுக்குறாரு. பட் டூ ஏர்லி நான் நினைக்கிறேன் இந்தியன் டீம் செலக்ட் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த பாருங்க இமீடியட்டா இன்ஜூர் ஆயிட்டாரு. சம்டைம்ஸ் நீங்க வேர்ல்ட் கப்க்கு ஒரு டீம் ஒரு பிளேயர் நம்பி எடுத்துட்டு போறீங்க, டக்குன்னு ஒரு மேட்ச்ல இன்ஜூர் ஆயிட்டா இட்ஸ் நாட் அ குட் திங் ஃபார் த டீம். அதுக்கப்புறமா ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துட்டு வரணும், இட்ஸ் நாட் ஒரு மாதிரி இதுவா இருக்காது. சோ மயங்க் யாதவ் கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த ஒரு ஸ்குவாட்ல. ஓகே பிரீத்தம், இப்போ ஸ்குவாட ஃபர்ஸ்ட் போட்டுடலாம். ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட், ஹார்திக் பாண்டியா, ஜடேஜா, குல்தீப் யாதவ், பும்ரா, நட்ராஜன், அர்ஷதீப் ப்ராப்ளி வச்சுக்கலாம். இல்ல அர்ஷதீப் பதிலா யூ கேன் ஹேவ் எனி அதர் ஃபாஸ்ட் பவுலர். 11 போட்டாச்சு. ஸ்குவாட்ல we can have யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரிங்கு சிங், ஹர்ஷித் ராணா. இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு, யாருக்கு போவீங்க? சிவம் துபே. நீங்க சிவம் துபே போறீங்க. சோ ப்ராப்ளி நான் வந்து அர்ஷதீப் இல்ல நட்ராஜன் யாராவது 11ல தான் நான் போறேன். இதுதான் என்னோட ஒரு ஸ்குவாட். எஸ், சிவம் துபே ஒரு ரியலிஸ்டிக் செலக்ஷன், பட் பார்க்கலாம் எப்படி இருக்கும். இந்த நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவங்க இல்ல உங்க T20 டீம்ல நீங்க எடுக்கும்போது 2, 3, 4 எக்ஸ் ஃபேக்டர் கூட வேணும் உங்களுக்கு T20 டீம்ல. அதுதான் முக்கியமா இருக்கு. எனக்கு பிகெஸ்ட் கன்சர்ன் என்னன்னா நம்ம இந்தியால வந்து டிஃபரெண்ட் ஸ்குவாட்ஸ் டிஃபரெண்ட் இது பாக்குறது இல்ல. ஓ இவன் பெரிய பிஸ்தானா எல்லாத்துலயுமே ஆடணும், அந்த செலக்ஷன் தான் நடக்குது. சோ அது ஒரு ப்ராப்ளம். பிளஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பினிஷர்ன்றது யாருமே கிடையாது. ஜடேஜா பினிஷர் கிடையாது, பாண்டியா இந்த மாதிரி பினிஷ் பண்றது கிடையாது. அது பிகெஸ்ட் வரி. போலிங்கை விட உங்க நம்பர் 6, நம்பர் 7, நம்பர் 7, நம்பர் 8 எப்படி உங்களுக்கு அடிச்சு கொடுப்பாங்கன்றதா ரொம்ப மிகப்பெரிய மாதிரி இந்தியா. நீங்க சொன்னதுக்கு சிவம் டூபே நானும் செலக்ட் பண்றேன். 15th பிளேயர் எனக்கு வந்து சிவம் டூபே. இதான் நம்மளோட ஒரு இந்தியன் டீம். ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு செலக்ஷன் ஹோப்ஃபுல்லி ஒரு நல்ல டீம் எடுப்பாங்க, இந்தியாவும் நல்லா பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். பட் we are all awaiting the squad announcement soon. எப்படி போகுது நம்ம பிக்ஸ்? Thank you. Thank you Pritham, thank you for coming on Cricket with Badri.